கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைச்ச நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம், ஒருவேளை கடந்த வாரம் தியானித்த அதே அதிகாரத்திலிருந்து அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 3ஆம் நிருபம் 5ஆம் வசனம். ஒருவேளை கடந்த வாரம் நம்ம பார்த்தோம், பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டுகிறேன் என்று சொல்லி. இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறது, பிரியமானவனே நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய் என்று சொல்லி அந்த அப்போஸ்தலனாகிய யோவான் ஒரு வாழ்த்துதல் செய்தியை காயுவுக்கு எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். நீ உண்மையா எல்லாவற்றையும் செய்கிறாய் என்று சொல்லி உண்மை தன்மையை குறித்து அவர் சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அதை தான் நம்ம கற்றுக்கொள்கிறோம். உண்மை நம்முடைய வாழ்க்கையில, ஒருவேளை இன்றைக்கு உலகத்துல எங்க பார்த்தாலும் உண்மையை காண முடியலை, எங்க பார்த்தாலும் பொய்க்கு தான் இன்றைக்கு அநேகர் என்ன செய்யறாங்க, அங்கீகாரம் கொடுக்கிற மாதிரி தெரிகிறது. பொய் எங்க பார்த்தாலும் பொய்யை நம்பி தான் இன்றைக்கி எல்லா இடத்திலும் பொய்க்கு தான் ரொம்ப முக்கியத்துவம், உண்மை புறக்கணிக்கப்படுகிறத நம்ம பார்க்கலாம். அநேக காரியங்களில் அப்படிதான் இன்றைக்கி வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் வேதம் நமக்கு சொல்கிறது, நீ எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. அதற்கு ஆதாரமாக நம்ம பார்க்கும்போது நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவானாகிறதுக்கு தீவிரிக்கிறனோ ஆக்கினைக்கு தப்பான் என்று வேதம் சொல்கிறது. உண்மை உள்ள மனுஷன் அவன் என்ன ஆசீர்வாதத்தை பெறுவானாம்? பரிபூர்ண ஆசீர்வாதம். பரிபூர்ண ஆசீர்வாதம்னா நிறைவான ஒரு ஆசீர்வாதம். நம்முடைய வாழ்க்கையில உண்மை தன்மை காணப்படும் என்று சொல்லி. ஏன்னா அந்த வேதம் ஒரு நாள் என்ன செய்யாது, பொய் சொல்லாது. இதில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் அது அப்படியே நிறைவேறும் சத்திய வார்த்தைகள். இது சத்திய வசனம். அதனால் இது சொல்லப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தைகள் அதன்படி தான் நடக்கும். அப்போ நம்ம உண்மை உள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அதுலேயும் அடுத்த வசனம் சொல்கிறது, ஐஸ்வர்யவானாகிறதுக்கு தீவிரிக்கிறனோ ஆக்கினைக்கு தீவம். ஏன்னா எனக்கு நிறைய பேர் உண்மையிலேருந்து பரண்டு விடுகிறாரு தெரியுமா. அவங்க வாழ்க்கையில் ஒரு ஆசை வந்துடுது, ஐஸ்வர்யமாய் சீக்கிரமாய் ஒரு ஐஸ்வர்யவான் ஆகிடணும், பணக்காரன் ஆயிடணும். அதான் வேதம் அழகாய் சொல்கிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அதனால தான் பொய்யும் புரட்டும் இன்றைக்கி வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காரியம் நடைபெற வேண்டும் என்று சொன்னால், ஒரு சின்ன ஆதாயம் வேண்டும் என்று சொன்னால், ஏதாவது ஒரு காரியத்தில் நமக்கு வேலை நடக்க வேண்டும் என்று சொன்னால், எல்லாவற்றுக்கும் இன்றைக்கி மனிதர்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள் தெரியுமா? லஞ்ச பணத்தை தான் எதிர்பார்க்கிறத பார்க்கிறோம். எங்கே பார்த்தாலும் லஞ்சம் இன்றைக்கி மிகுதியாய் காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. உண்மை தன்மை இல்லை. அரசாங்கம் அவர்களுக்கு நல்ல சம்பளம் கொடுக்கிறது. ஒருவேளை நல்ல சம்பளத்தை அவர்கள் வாங்கி கொண்டாலும் அவர்கள் அதில் திருப்தி அடைவதில்லை. எப்படியாவது ஐஸ்வர்யவான் ஆகிவிட வேண்டும் என்ற தீவனையை அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு என்று வேதம் சொல்கிறது. ஆக்கினைக்கு தப்பான். அதனால தான் என்ன செய்கிறாங்க, உண்மையிலிருந்து புரண்டு விடுகிறார்கள். எத்தனை இடத்துல போலி சர்டிஃபிகேட் வாங்கி கொண்டாந்து வந்திருக்காங்க. சில சமயம் எக்ஸாமினேஷனில் கூட போலியாக இன்னொருத்தர் பேரில் இன்னொருத்தர் எக்ஸாம் எழுதுறதெல்லாம் பார்க்குறோம். எங்கே பார்த்தாலும் உண்மையற்ற தன்மை. ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கணுன்னா பொய் பேரை சொல்லி இல்லாததையும் பொல்லாததையும் அதில் எழுதி காசு கொடுத்து அந்த குறிப்பிட்ட அதிகாரிகளுக்கு காசை கொடுத்து என்ன செஞ்சிடறாங்க, இன்றைக்கி வாங்கி கொண்டு வந்து விடுகிறார்கள். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். இப்படியா இன்றைக்கி வாகனங்கள் ஒரு லைசன்ஸ் வாங்க இருக்கிறனாலும் சரி, இந்த மற்ற காரியங்களை வாகனங்கள் இன்ஸ்பெக்ஷனுக்கு போனாலும் சரி, நிறைய பேர் அந்த வாகனங்களை செக் பண்ணுறதே கிடையாது. அதனால தான் நிறைய ஆபத்துகள் விபத்துகள் எல்லாம் நடைபெறுகிறத பார்க்குறோம். எங்கே பார்த்தாலும் லஞ்சம் மிகுதியாக இருக்கிற உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் உண்மை இருக்கிறதோ அவன் நிச்சயமாய் பூரண ஆசீர்வாதம் கூட சொல்கிற வேதம் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வேதம் சொல்கிறது. இன்னும் வேதத்தில் நம்ம பார்க்கலாம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் அங்கே கர்த்தர் ஒரு ஓமை கர்த்தர் சொல்கிறத பார்க்கிறோம். லூக்கா 16:10 சொல்லப்பட்டு இருக்கிறது. 10-12 பார்த்தீங்கன்னா, கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாக இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாக இருக்கிறான். அநீதியான உலகப் பொருளை பற்றி நீங்கள் உண்மையாக இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார்? வேதமழகாய் சொல்கிறது, கொஞ்சத்தில் உனக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சம் பொறுப்பில் நீ உண்மை உள்ளவர்களாக இருந்தால் உன்னை என்ன செய்வேன், அநேகத்தில் என்ன செய்வேன், அதிகாரியாக வைப்பேன் என்று இன்னொரு வசனம் சொல்லுது. ஆனால் கர்த்தர் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன்
அநேகத்தில் நிச்சயமா உண்மை உள்ளவனாக இருக்கிறான். சின்ன காரியத்திலேயே அவன் உண்மையாக இருந்தானா நிச்சயம் அவன்கிட்ட பெரிய காரியத்தில் கொடுத்தாலும் அவன் உண்மை உள்ளவனாக இருப்பான். அதுக்கு முந்தி ஒரு ஊமை கர்த்தர் சொல்கிறாரு. ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான், அவன்கிட்ட ஒரு உக்ரானக்காரன் இருந்துச்சு. அவன் தன்னுடைய எஜமானுடைய எல்லா ஆஸ்தியும் அழித்து போடுகிறதாக அவனுக்கு என்ன செஞ்சு சொல்லப்பட்டது. உடனே அந்த உக்ரானக்காரனுக்கு அது தெரிஞ்சிச்சு. உடனே அவன் என்ன செய்கிறான், தான் எஜமான்கிட்ட கடன்பட்ட எல்லாரையும் வர சொல்கிறான். வர சொல்லி என்ன சொல்கிறான், ஒருவேளை அவன் சொல்கிறான், ஒருவேளை இதை கண்டுபிடிச்சிட்டாருன்னா, என் எஜமான் கண்டுபிடிச்சிட்டாருன்னா என்னை இந்த வேலையை விட்டு என்ன செஞ்சுவார், நீக்கி விடுவார். அதனால் நான் என்ன செய்வேன், யாரெல்லாம் என் எஜமான்கிட்ட கடன்பட்டாங்களோ அவங்கள என்ன செய்ய வர சொல்லி, அவங்க ஒருவேளை 100 களம் இல்லாட்ட 100 ரூபான்னு வச்சுக்கோமே, 100 ரூபா வாங்கியிருந்தா 50 ரூபா, இல்லாட்ட 100 ரூபா வாங்கியிருந்தா 80 ரூபா, இப்படி குறைத்து எழுதி அந்த கணக்கை நான், ஏன்னா அதை மீதம் உள்ள இப்போ ஒரு 100 ரூபாய்க்கு இவன் 50 ரூபா வாங்கினா அந்த 50 ரூபாய் இவன் என்ன செஞ்சுருப்பான், எடுத்திருப்பான். அதனால் கணக்கு என்ன செய்யும், எஜமான் கணக்கு கேட்கும்போது கணக்கில் எங்கள் பிரச்சனை வரும். அதனால் என்ன செய்வான், சரி கட்டும்படியா இப்படியெல்லாம் நான் காரியத்தை செய்து விடுவேன் என்று சொல்லிடுறான். ஏன்னா என்னை ஒருவேளை எஜமான் என்னுடைய இந்த நடவடிக்கைக்காக என்னை வேலையை விட்டு வெளியே அனுப்பிட்டாருனாலும் என்னால் வெளியே போய் இறக்க முடியாது, ஒருவேளை பிச்சை என்னால் எடுக்க முடியாது, வேறு வேலை கஷ்டப்பட்டு கொத்தி நிலத்தை பண்பிட்டு அந்த வேலையை என்னால் செய்ய முடியாது. ஆனால் இந்த மக்களுக்கு நான் இப்படி 100 வாங்கினங்களுக்கு 50 இப்படிலாம் நான் சகாயம் பண்ணிட்டேன்னா ஒருவேளை நான் இந்த வேலையை விட்டு வெளியே போனாலும் அவங்க நின்று ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி அவன் திட்டம் போடுறான். அப்போ அதில் பார்ப்போம், அந்த லூக்கா 16:8 சொல்லப்பட்டிருக்கிறது, அநீதி உள்ள உக்கிரனக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாக இருக்கிறார்கள். இந்த பிரபஞ்சத்தின் ஆண்டவரை அறியாத பிள்ளைகள் என்ன செய்யறாங்களா, இப்படியாய் செய்து ரொம்ப புத்திமான்களாய் காணப்படுகிறார்கள். அதை சொல்லிட்டு தான் சொல்றார் ஆண்டவர், கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவா இருக்கிறான். யாதொருவன் தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சின்ன வேலையாக இருக்கலாம். இன்னைக்கு நிறைய பேரை பார்க்குறோம், ஒருவேளை நல்ல பெரிய இன்றைக்கி ஒருவேளை தேசத்தில் இன்றைக்கி வேலை வாய்ப்புகள் குறைந்து கொண்டே போகிறது. அநேக இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறோம், படித்து விட்டு வேலை இல்லாமல் இருக்கிறத பார்க்குறோம். இல்லாட்டினா சொற்ப சம்பளத்தில் வேலை பார்க்குறவங்க இருக்கிறாங்க. ஆனால் சில பிள்ளை என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, தாங்க படித்த படிப்புக்கு தகுந்த வேலை வர வரைக்கும் நான் போக மாட்டேன், இந்த மாதிரி சின்ன கால் சென்டர் வேலையோ மற்ற சென்டர் எந்த வேலையோ அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி சொற்ப வருமானம் வருவதை அவங்க ஏற்றுக்கொள்வதே கிடையாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கொஞ்சம் உனக்கு ஒரு வேலை, உன் படிப்புக்கு தகுந்த வேலை இல்லாட்டினாலும் உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பில் நீ உண்மையாய் செயல்பட்டாய் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார், அவனை கர்த்தர் என்ன செய்வாராம், அநேகத்தின் மேலே அதிகாரி. அது மட்டுமல்ல, அந்த கொஞ்சம் கொடுக்கப்பட்ட அந்த காரியத்தில் அவன் உண்மையாய் செயல்படும் போது அவன் நிச்சயமாய் அவனை நம்பி அநேக பெரிய காரியங்களை கொடுத்தாலும் அவன் எப்படிப்பட்டவனாக தான் இருப்பான், உண்மையுள்ளவன். நம்ம நினைக்கக்கூடாது கொஞ்சத்தில் உண்மையாக இருப்பான், ஒருவேளை 1,00,000 ரூபாய் கொடுத்தா அவன் அதில் உண்மையாக இருப்பான், அதே நேரம் அவன் 1 கோடி கொடுத்தா அவன் உண்மை உள்ளவனாக இருக்க மாட்டான்னு அவன் நினைக்கக்கூடாது. வேதம் சொல்கிறது, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்தில் என்ன எப்படி இருப்பானா, உண்மை உள்ளவனாக இருக்கிறான். அதே மாதிரி கொஞ்சத்தில் அநீதி உள்ளவன், கொஞ்சம் ஒரு 100 ரூபாயில் ஒருத்தன் சரியா இல்லாட்டினாலும் அவன் அநேகத்திலும் எப்படி தான் இருப்பான், அநீதி உள்ளவனாக இருக்கிறான் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, வேதம் அழகாக சொல்கிறது, அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாக இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள். இந்த அழிந்து போகிற இந்த உலகத்தின் பொருளை குறித்து நம்ம அதில் கூட நமக்கு உண்மை இல்லாட்டினா, கத்திருந்த உலகத்தில் நமக்கு ஒருவேளை ஒரு வேலையை கொடுத்துருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் ஒரு கவர்மெண்ட் வேலையோ இல்லை ப்ரைவேட் கம்பெனியில் உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கிங்க, அந்த கம்பெனியில் நீங்கள் வேலை இல்லைன்னா அந்த ஸ்கூல் வேலையாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், அதை கர்த்தர் உங்களுக்குன்னு கொடுத்த இந்த வேலையில் நீங்கள் உண்மை இல்லாதவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், யார் ஒரு வேலை அதனுடைய ஓனர் வரும்போது மட்டும் ரொம்ப வேலை செய்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிவிட்டு அவங்க இல்லாத போது என்ன எனக்கு என்ன என்று சொல்லி நீங்கள் அப்படி அசட்டையாக நீங்கள் உங்கள் வேலையை செய்து கொண்டிருப்பீர்கள்னு சொன்னால், வேதம் சொல்கிறது, யார் உங்களை நம்பி மெய்யான பொருளை, உண்மையான மெய்யான ஆண்டவருக்குரிய காரியத்தை யார் உங்களை நம்பி ஒப்புவிக்க முடியும்? ஏன்னா ஆண்டவர் கொடுத்த இந்த உலக வேலையிலே நீங்கள் ஒழுங்காக இல்லையே, உலக வேலையிலே உண்மையாய் செயல்படவில்லையே, அப்படி இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாய் கர்த்தர் தன்னுடைய காரியங்களை ஒப்பு கொடுக்கவே மாட்டார். அவர்கள் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒப்புவிக்கவே மாட்டார். கர்த்தர் நிச்சயமாக எல்லாவற்றையும் பார்த்து, உலக மனுஷர் கண்களில் நம்ம என்ன செய்யலாம், மற்றவங்க வரும்போது ரொம்ப நம்ம தான் நம்மளை மாதிரி யார் வேலை செய்கிறார், நம்மளை மாதிரி யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்லி ஒருவேளை நடித்து விடலாம். அவங்க ஒருவேளை அதை நம்பி விடுவாங்க. ஆனால் ஆண்டவரை நம்ம ஏமாற்றவே முடியாது. ஆனால்
அழகாய் வேதம் சொல்கிறது, அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பாருங்க. அதே நான் அடுத்த காரியத்தை பாருங்க, ஒருவேளை மற்றவங்ககிட்ட வேலை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க, அந்த காரியத்தில் நம்ம உண்மை இல்லாவிட்டா, ஒருவேளை ஆண்டவர் நமக்கு சொந்தமாக ஒரு பிஸ்னஸில் நீங்கள் இன்னொருத்தவங்ககிட்ட நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவர் ஒரு வேலை உங்களுக்கே அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸை கொடுக்கலாம்னு நினச்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் அடுத்தவங்களுக்கு வேலை பார்க்கும்போதே நீங்கள் உண்மை இல்லாவிட்டால் எப்படி ஆண்டவர் உங்களுக்கு சொந்தமாக உங்களுக்குன்னு நீங்கள் வேறு ஒருத்தர் போய் அடிமை மாதிரி இருந்து வேலை பார்க்க வேண்டிய தேவையில்லை. உங்களுக்குனே ஒரு சொந்தமாக கொடுக்க அவர் ஒரு வேலை சுத்தமுள்ளவராக இருந்திருப்பார். ஆனால் நம்ம அப்படி செயல்படாவிட்டால் யார் அதை கொடுப்பாங்க? ஆண்டவர் கொடுக்கவே மாட்டார். அதான் ஆண்டவர் சொல்கிறார், இன்னொருத்தருடைய காரியத்தில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இராவிட்டால், மற்றவங்களுடைய காரியத்தில் நீங்கள் உண்மை இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார்? ஒருத்தர் யாரும் உங்களுக்கு என்ன, நீ இதை வச்சுக்கோ, இந்த பிஸ்னஸ் நீயே பார்த்துக்கோ. ஒருவேளை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், ஒரு பெரிய பணக்காரர், அவருக்கு யாருமே வாரிசே இல்லைன்னு வச்சுக்கிங்க. அப்போ உங்களை நீங்கள் அதில் உண்மையாக அவருக்கு எல்லாவற்றையும் உழைத்து அவருக்காக எல்லாவற்றையும் நீங்கள் செயல்பட்டு இருப்பீர்கள் என்று சொன்னால், அவர் ஒருவேளை என்ன செய்யலாம், அவர் தனக்கு பின்பாக அந்த கம்பெனியும் அவர் எதை வைத்திருக்கிற அந்த பிஸ்னஸ் என்ன செஞ்சிருவாரு, என்கிட்ட இவன் உண்மையாக இருந்தான், ஒரு மகனை போல இருந்தது மட்டுமல்ல உண்மையாக என்கிட்ட நடந்து கொண்டான் என்று சொல்லி அவனுக்கே எழுதி வைத்து, அப்படி எத்தனையோ காரியங்களை நம்ம கேள்விப்பட்டு இருக்கிறோம். ஆனால் அதில் உண்மை இல்லாவிட்டால் உண்மையாய் உங்களுக்குன்னு சொந்தமாக யார் கொடுப்பார் என்று சொல்லி வேதம் கேட்குறது. அதனால் கொஞ்சத்தில் இது சின்ன காரியம் தானே, இது சின்ன வேலையே அப்படி நீங்கள் தயவு செய்து நினைக்காதீங்க. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பான வாலிப பிள்ளைகளே, ஒரு வேலை இன்றைக்கு நீங்கள் உங்களுக்கு உங்கள் படித்த படிப்புக்கு அதுக்கு ஏற்றபடி ஒரு வேலை இல்லாமல் நீங்கள் இருக்கலாம். அது ஒரு சின்ன வேலையாக இருக்கலாம், சொற்ப சம்பளத்தில் நீங்கள் வேலை பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனால் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிற ஆண்டவர் ஒருவர் உண்டு. நீங்கள் அந்த சின்ன வேலையிலும் குறிப்பிட்ட நேரத்துக்கு அவங்க சொன்ன நேரத்துக்கு போய் சொன்ன நேரத்துக்கு வேலையை முடித்து கரெக்டாக எல்லாவற்றையும் நீங்கள் செயல்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு நாள் வரும், ஆண்டவர் உங்களுடைய உண்மையை பார்த்து கர்த்தர் உங்களை என்ன செய்வார், உயர்த்துகிற நேரம் வரும். அதனால தான் இன்றைக்கு சொற்பத்தில் நம்ம உண்மையாக இருக்கும்படியே கர்த்தர் நம்மை விரும்புகிறார். இன்னொரு காரியத்தில் இன்னொரு ஓமையை கூட கர்த்தர் சொல்கிறத பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், மத்தேயு 25 அதில் 21ஆம் வசனம் சொல்கிறது, அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய், அநேகத்தின் மேலே உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள்ள பிரவேசி என்றான் சொன்னான். இதில் இங்கே ஆண்டவர் ஒரு ஊமை குறித்து சொல்கிறத பார்க்குறோம். அதில் நீங்கள் 14ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், அஞ்சியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்கிறது. அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாளந்தும் ஒருவனிடத்தில் 2 தாளந்தும் ஒருவனிடத்தில் 1 தாளந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். இதுக்கு அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் ஒரு ஓமை சொல்லும்போது 3 பேரை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒரு மனுஷன் இருந்தால் அவன் புறதேசத்துக்கு போகும்போது தன் ஆஸ்தி என்ன செய்யறான், பங்கு கொடுத்து ஒருத்தனுக்கு 5 தாளந்து, ஒருத்தனுக்கு 3 தாளந்து, ஒருத்தனுக்கு 1 தாளந்து என்று சொல்லி, ஒருத்தனுக்கு 5, 2, 1 என்று சொல்லி என்ன செய்யறான், கொடுத்து விட்டு போகிறான். ரொம்ப நாள் கழித்து திருப்பி அவன் என்ன செய்யறான், அந்த ஊழியக்காரன் என்ன செய்யறான், திரும்பி வரான். அப்போ ஒவ்வொருத்தரையும் தாளந்து கொடுத்த ஒவ்வொருவரையும் அழைத்து அவன் விசாரிக்கும் போது அப்போ தான் அந்த 20ஆம் வசனம் சொல்கிறது, 5 தாளந்தை வாங்கினவன் வேறு 5 தாளந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே 5 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தேரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். சொல்கிற 5 தாளந்தை பெற்றோன்னு சொல்கிறான், நீங்கள் 5 தாளந்தை என்கிட்ட கொடுத்துட்டு போனீங்க, நீங்கள் வெளியே போய் இருக்கும்போது நான் கூட என்ன செஞ்சுட்டேன், அதோடு கூட என்ன செஞ்சுட்டேன், கூட 5 தாளந்தை நான் சம்பாதித்தேன் என்று சொல்கிறார். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் நீ என்ன செஞ்ச, உண்மையாக இருந்தால் உன்னை அநேகத்தின் மேலே என்ன செய்வேன், அதிகாரியாக இருப்பேன் என்று சொல்கிறாரு. அடுத்து 2 தாளந்து வாங்கினவன் வருகிறான், அவனும் அதே மாதிரி சொல்கிறான். அந்த 22ஆம் வசனம் சொல்கிறது, 2 தாளந்து வாங்கினவனு வந்த, ஆண்டவனே 2 தாளந்து என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாளந்தை சம்பாதித்தேன். அவனும் என்ன சொல்கிறான்,
நானும் கூட 2 தாளந்து நான் சம்பாதித்தேன், நீங்கள் கொடுத்தது 2, நான் இன்னும் 2 சம்பாதித்தேனே. அவனையும் பார்த்து அவன் என்னதான் சொல்கிறான், உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே என்று சொல்கிறான். ஆனால் அடுத்தது ஒருத்தன் வருகிறான், 1 தாளந்தை வாங்கினவன். அந்த 24ஆம் வசனம் சொல்கிறது, 1 தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினம் உள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும் என்றான். இவன் என்ன சொல்கிறான், ஆண்டவர் அந்த எஜமானுடைய கேரக்டரை மாதிரி சொல்கிறான். நீர் வந்து விதைக்காத இடத்துல அறுக்கிறவர், அதாவது விதையே போடாத இடத்துல விளைஞ்சிருக்கணும்னு நினைச்சு நீர் அறுக்கணும்னு நினைக்கிறவர். அது மட்டுமல்ல, தெளிக்கித்து போடாத இடத்துல தானியங்களை சேர்க்கிறவ மனுஷன் என்று சொல்லி, கடினம் உள்ள, நீர் எப்படிப்பட்ட மனுஷன் என்று அறிவேன், கடினம் உள்ள மனுஷன். ஒரு கடினம் உள்ள மனுஷன்ட்ட வேலை பார்க்குறவன் எவ்வளவு பயத்தோடு அவன் வேலை பார்க்கணும். ஆனால் அவன் சொல்கிறான், அதனால் நான் பயந்து என்ன செஞ்சேன்னா, உமது தாளந்தை நிலத்தில் என்ன செஞ்சேன், புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும் என்று சொன்னான். அப்போ அந்த எஜமான் என்ன சொல்கிறார் தெரியுமா, 26ஆம் வசனம் சொல்கிறது, அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடே வாங்கி கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்திலிருந்து தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவன் இடத்திலிருந்து உள்ளதை எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லிட்டார். அது மட்டுமல்ல, அங்கே ஒரு தண்டனை வேற கொடுக்குறாரு. புரோஜனமற்ற ஊழியக்காரனாகி இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான் என்று வேதம் சொல்கிறது. இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம், உண்மை தன்மை. நம்மிடத்துல நம்மை நம்பி உண்மையாய் ஒப்பு கொடுத்து போகிற ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம என்ன செய்யணும், சோம்பலாக இருந்து விடக்கூடாது. சோம்பல், கர்த்தர் இன்னைக்கு நம்ம உலகத்தில் வைத்திருப்பதுக்கு காரணம், ஒருவேளை 140 கோடி மக்கள் இந்த இந்திய தேசத்தில் இருக்கிறாங்க. ஒருவேளை நம்ம கொஞ்சம் பர்சன்டேஜாக தான் இந்த உலகத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மிடத்துல ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். நம்ம ஆண்டவருடைய பிள்ளை நம்ம எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் சோம்பலை விரும்புவதில்லை. அவர் சொல்கிறார், பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, தாளந்துகளை புதைத்து வைக்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு எவ்வளவோ, யாருமே தாளந்து இல்லைன்னு ஆண்டவர் எல்லாருக்கும் கர்த்தர் தாளந்து கொடுத்திருக்கிறார். நம்ம தான் என்ன செஞ்சிடறோம், அந்த தாளந்தை உபயோகப்படுத்துவதே இல்லை, புதைத்து வைத்து விடுகிறோம். அப்படிப்பட்டவர்களை பார்த்தா சொல்கிறார், பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே. ஆனால் கர்த்தர் கொடுத்த தாளந்துகள், ஒருவேளை பாடல் தாளந்தாக இருக்கலாம், ஒருவேளை எழுதுகிற தாளந்தாக இருக்கலாம், பிரசங்கிக்கிற தாளந்தாக இருக்கலாம், எத்தனையோ தாளந்துகள் இருக்கிறது. ஒருவேளை ஊழியத்தின் காரியங்கள் மட்டுமல்ல, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற புத்தி, ஞானம், நம்ம வேலை பார்க்கிற ஸ்தலத்தில் அதை கர்த்தர் கொடுத்த அந்த தாளந்தனை உபயோகிக்கும் போது எல்லாரும் பிரமிப்பார்கள். இவனுக்கு மட்டும் எப்படி இந்த வித்தியாசமான ஒரு ஞானம் இருக்கிறது, ஆண்டவர் எப்படி இவனை மட்டும் எப்படி நம்மை காட்டிலும் வித்தியாசமான காணப்படுகிறான் என்று சொல்லி அநேகர் வியப்பார். ஏன்னா கர்த்தர் நமக்கு கொடுத்த தாளந்தை நம்ம பிரயோஜனப்படுத்தும் போது அது நிமித்தம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். அதாவது சொல்கிறார், உண்மை கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்தால் உன்னை அநேகத்தின் மேலே அதிகாரியாய் வைப்பேன். கொஞ்சம் காரியமாக தான் இருக்கலாம், கொஞ்சம் காரியமாக இருந்தாலும் நம்ம உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் நம்மை நம்பி அநேக காரியங்களை ஒப்பு கொடுக்கிறார். நான் அடிக்கடி நினைப்பது உண்டு, நான் எங்கள் சர்ச்சில் பெண்கள் ஐக்கிய சங்கத்தில் ட்ரெஷரராக இருக்கும்போது என் கையில் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை சில காரணங்களுக்காக அந்த பொறுப்புகளை நான் வேண்டாம் என்று சொல்லி திரும்ப அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது அவ்வளவுத்தையும் கரெக்டாக கொண்டு போய் கொடுப்பேன். ஒவ்வொரு நாளும் அந்த காணிக்கைகளை பெற்று எழுதிலாம் வைக்கும்போது உண்மையாகவே அந்த பணங்கள் என் கையில் இருக்கும்போது எனக்குள்ள ஒரு பயமாக இருக்கும். இது கர்த்தருடைய பணம், இது கர்த்தருடைய பணம் என்று சொல்லி அதை குறித்த ஒரு பயம் இருக்கும். இன்றைக்கி பாருங்கள், இந்த கர்த்தருடைய பணத்தை குறித்து இன்றைக்கி அநேகருக்கு என்ன கிடையாது, பயமே கிடையாது. இன்றைக்கி தாறுமாறாய் அதுக்கு ஒரு இது தேவனுடைய பணம் என்று அந்த எண்ணமே இல்லாமல் இன்றைக்கி அநேகர் தவறாய் அதை உபயோகப்படுத்துவதெல்லாம் நான் பார்க்கிறேன். ஆனால் இன்றைக்கு நான் நினைப்பேன், ஆண்டவர் இன்றைக்கு நம்ம இந்த நிலையில் வைத்திருப்பதுக்கு காரணம், அன்றைக்கு என்னை நம்பி ஒரு சின்ன பொறுப்பை கொடுத்திருந்தார். சர்ச்சில் பெண்கள் ஐக்கிய சங்கத்தில் ஒரு செக்ரட்டரி, இந்த ட்ரெஷரருங்கிற பொறுப்பை கொடுத்திருந்தார். அதில் நான் உண்மையாய் செயல்பட்டபடினால தான் கர்த்தர் வர என்ன செய்தார், கர்த்தர் என்னை கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாய் அநேக இடங்களுக்கு சென்று அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் அவர் என்னை உண்மை உள்ளவன் நம்பினபடினால அந்த சின்ன காரியத்தில் அவர்
என்னை டெஸ்ட் பண்ணினார். அந்த 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 காரியத்தில் நான் உண்மை உள்ளவளாக நான் காணப்பட்டபடினால கர்த்தர் என்னை கொண்டு என்னால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் கர்த்தர் என்னை மாற்றிவிட்டார். அதனால் எப்பொழுதுமே இது சின்ன காரியம்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சின்ன காரியத்தில் ஒருவேளை நம்ம வேலை செய்யாமல் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் நமக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தில் உண்மையாக இருக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, வேலை செய்வதற்கு சோம்பல் பட்டுக்கிட்டு வீட்டில் சமைப்பதே கிடையாது. அது இந்த ஸ்விக்கியெல்லாம் வந்ததுக்கு பிறகு எப்போ பார்த்தாலும் சொமாட்டோ ஸ்விக்கின்னு சொல்லி ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணி சாப்பிடுறவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? சமையலே இன்றைக்கி பெண்களுக்கு மறந்து போன நிலையில் போய் கொண்டு இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அதை விரும்புவது கிடையாது. கர்த்தர் நமக்கு பலன் கொடுத்துருக்கிற வரைக்கும் நம்முடைய வீட்டு காரியங்கள் வேதம் அழகாய் சொல்கிறது. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் தன் வீட்டு காரியங்கள் எப்படி நடக்கிறது என்று அவள் கண்ணோக்கமாக இருக்கிறாள் என்று சொல்லி அதிகாலமே அவள் என்ன செய்கிறாள்? தன் குடும்பத்துக்கு படி அளக்கிறாள் என்று வேதம் சொல்கிறது. தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறார். எவ்வளவு சுறுசுறுப்போடு அந்த குணசாலியான ஸ்திரீ செயல்பட்டால் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? இன்றைக்கி வீட்டு ஹவுஸ் ஒய்ஃபுக்கு அன்றைக்கு மாதிரியே கூட கடினமான வேலைகள் கிடையாது. எல்லாவற்றுக்கும் இன்றைக்கி எலக்ட்ரானிக் டிவைசஸ் இருக்குது. எல்லாவற்றையும் நம்ம எலக்ட்ரிக்கல் டிவைசஸ் வச்சு நம்ம செயல்பட்டு விடுகிறோம். கூடி போனால் ஒரு நிமிஷத்தில் அன்றைக்கி நாளைக்குள்ளே அத்தனை காரியங்களையும் செய்து முடித்து விடலாம். ஆனால் இன்றைக்கி அநேக வாலிப பிள்ளைகள் செய்து வேலை செய்வதே கிடையாது. சோம்பல் உள்ளவர்களாக எதற்கெடுத்தாலும் வெளியே ஆர்டர் பண்ணி அந்த வேலையை கூட அவர்களால் உண்மையாக செய்ய முடியாமல் கடைசியில் அது எதில் கொண்டு போய் விடும் தெரியுமா? அவர்களுடைய சரீரம் பாதிக்கப்படும். எத்தனை நாளைக்கு வெளியே வாங்கி சாப்பிட்டு அங்கே என்ன ஆயில் யூஸ் பண்ணுறாங்க, என்னதை வைத்து அவர்கள் சமைப்பார்கள், எத்தனை விதமான கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுவாங்க, அப்படிலாம் நினைப்பதே கிடையாது. தங்களுடைய சரீரத்தை கெடுத்து கொள்கிறார்கள். ஆனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு இந்த ஹவுஸ் ஒய்ஃபாய் கொடுத்திருந்தாலும் அதில் நீங்கள் உண்மையாக இருப்பீர்கள் என்று சொன்னார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் நீங்கள் உண்மையாய் செயல்படுவீர்கள் என்று சொன்னார். நிச்சயம் கர்த்தர் உங்களை கொண்டு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட எந்த பொறுப்புகளாக இருந்தாலும் அதில் நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது. அதை சிமர்னா சபையின் தூதனுக்கு சொல்லப்பட்டதில் பார்க்குறோம். நீ மரண பரியந்தம் உண்மையாகிறது, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆண்டவர் ஒரு பெரிய ரிவார்டை நமக்கு வைத்திருக்கிறார். மரண பரியந்தம் உண்மையாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் உண்மை காணப்படும் என்று சொன்னால் நித்தியத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன வைத்திருக்கிறாராம்? ஜீவ கிரீடத்தை உனக்கு நான் தருவேன் என்று வேதம் சொல்கிறது. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நம்ம உண்மை உள்ளவர்களாய் நம்ம செயல்பட ஆரம்பிக்கிறோம். கடைசி நிமிடம் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையிலிருந்து நம்ம பிறண்டு விடவே கூடாது. உண்மையாக இருக்கும்போது ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று சொல்கிறார். இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்கிறது. யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்கிறது. தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஒருவேளை ஆண்டவரை வர்ஷிப் பண்ணும்போது தொழுது கொள்ளும் போதும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இன்றைக்கு நிறைய ஆராதனைகள் எப்படி மாறிவிட்டது தெரியுமா? அந்த ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிற எல்லாமே எல்லாம் அந்த மியூசிக், ஒருவேளை நல்ல ட்ரம்ஸ் வாசிக்கிறவங்க, கீபோர்ட் போடுறாங்க, நல்ல ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கோட நல்லா அழகாய் பாடி ஆராதிக்கிறவர் வந்துட்டாங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டு ஆராதிக்கிறவர் தான் இன்றைக்கு அநேகர் காணப்படுகிறார்கள். அதை ஆண்டவர் விரும்புவதில்லை. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நம்ம எப்படி தொழுது கொள்ளணுமா? உண்மையோடு, உண்மையான மனதோடு. அந்த ஆராதனை என்று வந்து விட்டாலே நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? உண்மை இருக்க வேண்டும். உண்மையாகவே அதை வேதம் அழகாய் சொல்கிறது. அவர்கிட்ட எப்படி அன்பு கொற வேண்டும்? முழு இருதயம், முழு மனம், முழு இருதயத்தோடும். அதில் தான் உண்மை வெளிப்பட முடியும். அந்த மியூசிக்கு ஏற்ற மாதிரி ஒருவேளை கைத்தட்டி ஆராதித்து அதல்ல, அதில் முழு ஈடுபாடோடு உண்மையாகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் நமக்கு எப்படியெல்லாம் வெளிப்பட்டு இருக்கிறார் என்று சொல்லி அவரை நாம் உண்மையோடு நம்ம ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை தொழுது கொள்வதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உண்மையோடு மாய்மான நம்மகிட்ட இருக்கவே கூடாது. அவரை உண்மையோடு நம்ம தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். சில பேருடைய சுருக்கமாக ஒரு 3 பேருடைய வாழ்க்கையில் அவங்க எப்படி உண்மையாக செயல்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 4:17 தீமோத்தேவை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. 1 கொரிந்தியர் 4:17 எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையுள்ள என் குமாரனாகிய தீமோத்தேவே. இப்படி ஒரு அருமையான ஒரு சாட்சியை பெற்றிருந்தார். உண்மை உள்ளவன். பவுல் சொல்கிறார், அவர் என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி என்னை இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினார் என்று சொல்லி வெளிப்படுத்தின 2:13 பார்க்கிறோம்.
எனக்குள்ள உண்மையுள்ள சாட்சியாக அந்திப்பா என்பவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள்லாம் உண்மை உள்ளவர்களாய் கர்த்தருக்காக என்ன செஞ்சார், வாழ்ந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு தீமோத்தேவை போல, பவுலை போல, அந்திப்பாவை போல ஒரு உண்மை உள்ளவர்கள் என்று ஒரு சாட்சி பெற்ற ஒரு வாழ்க்கை. பிரியமானவனே, அந்த வசனத்தை திரும்ப நம்ம வாசிக்கலாம். பிரியமானவனே, நீ செய்கிறதை எல்லாம் உண்மையாய் செய்கிறாய். 3 யோவான் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு நம்மை குறித்து ஒரு சாட்சி இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் உண்மையாய் செய்கிறவர்களாய் நான் காணப்படும்படியாய் கர்த்தர் சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். அன்பின் தகப்பனே, உண்மையை குறித்து நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே உண்மை காணப்படட்டும் ஆண்டவரே. போலித்தனங்கள் அகன்று போகட்டும், மாய்மாலங்கள் அகன்று போகட்டும் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் உண்மையாய் செயல்படும் பொழுது கர்த்தர் அதை அங்கீகரிக்கிற தேவனாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லப்பட்டபடி எங்களுக்கு இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் ஆண்டவரே கர்த்தருடைய கிருபையினாலே உண்மையாய் செயல்படுத்தத்தக்கதாய் அந்த கிருபையை தாங்க. ஒருவேளை உண்மையிலிருந்து பிறண்டு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் தயவு செய்து உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. உண்மையாய் நடக்க ஆண்டவரே, வேதம் சொல்கிறது, உண்மையும் உத்தமம் உள்ளவனே, கொஞ்சத்துல உண்மையா இருந்தாய், அநேகத்துல உன் எஜமானுடைய சந்தோஷத்துல பிரவேசி என்று சொல்லப்பட்டது போலப்பா. அந்த சந்தோஷத்துக்கு நாங்கள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் எங்க வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும் அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாழ்க்கையில யாரெல்லாம் உண்மைக்கு மாறாய் நடந்து கொண்டிருக்கிறார்களோ ஒரு திருப்பம் ஏற்படட்டும் இந்த வேளையில. கர்த்தர் ஆண்டவரை வாழ்க்கையை மாற்றி அமைங்கப்பா. ஆண்டவரை உண்மை உள்ளவர்களாய் காணப்பட ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்துல பிதாவே, ஆமென்.